தேவன் நல்லவர், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்கள் வாழ்க்கை நிறைந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவனுடைய வல்லமை தான் உங்களை வர்த்திக்க செய்யும். நீங்கள் வர்த்திப்பதற்கு, வளருவதற்கு, டெவலப் ஆகுவதற்கு தேவையானதே தேவனுடைய வல்லமை. அது உங்களுக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கை இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலன், வல்லமை. அந்த உடன்படிக்கை மாறவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை போல உங்கள் பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருக்கும் தேவன் உடன்படிக்கை செய்தார். அதே உடன்படிக்கை தான் இன்றைக்கு நம்மளுக்கும் இருக்குது. அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன், வல்லமையை தந்த அதே தேவன் அதே உடன்படிக்கை நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த வல்லமையும் பலனையும் கொடுத்துள்ளார். அவர்களுக்கு என்ன உடன்படிக்கை செய்தார் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற வல்லமையே உடன்படிக்கையாக செய்தார். இன்றைக்கும் உங்களிடத்தில் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறார். He is confirming it, affirming it again and again. God's power enables you, strengthens you to get wealth, produce wealth, to become successful. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு, சுகத்தை சம்பாதிப்பதற்கு தேவையான பலனும் வல்லமையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஊக்குவிக்கிறார். வல்லமையுள்ள ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். தேவனுடைய உடன்படிக்கை தான் வல்லமை. தேவ வல்லமை தான் உங்களை வர்த்திக்க பண்ணும், உங்களுக்கு சம்பாதிக்கும் பலனை கொடுக்கும். இன்றைக்கும் அந்த உடன்படிக்கையின் தேவன் தம்முடைய வல்லமையை உடன்படிக்கையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக உங்கள் வாழ்க்கை வர்த்திக்கும், வளரும். இன்றைக்கும் தேவனுடைய வல்லமை தான் உங்களை வர்த்திக்க செய்யும் என்ற சத்தியத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருந்து உறுதியாக இருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து பெருகச் செய்வார்.